பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி சத்தியத்தை அறியும் முன். யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32 வசனத்திலே இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 32ஆம் வசனத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பொதுவாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றே நாம் மனதிலே அப்படி வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே சத்தியத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு முன்னால் அறிய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. 31ஆம் வசனத்தில் தம்மை விசுவாசித்த, அப்படி என்றால் முதல்ல விசுவாசம் அவசியம். மத்தேயு 9:28 2 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களை சுகப்படுத்த எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆம் என்கிறார்கள், சுகப்படுத்துகிறார். இரண்டாவது யூதர்களை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதன் என்றால் துதிக்கிறவன், யூதா என்றால் துதி என்று அர்த்தம். ஆதியாகமம் 30:35 வசனத்தில் லேயாள் ஒரு குமாரனை பெறுகிறாள். இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிடுகிறார். மூன்றாவது, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். கொலோசியர் 1:28 நாம் வாசிக்கிறோம், இயேசுவை போல நீங்கள் மாறுவதற்கு இந்த உபதேசம் அவசியம். சுவிசேஷம் என்பது வேறு, உபதேசம் என்பது வேறு. கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது சுவிசேஷம், கிறிஸ்துவை போல மாற்றுவது உபதேசம். நான்காவதாக, சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் குருவை போல இந்த உபதேசம் மாற்றும். அதாவது குருவுக்கு மிஞ்சின சீசன் இல்லை, ஆனால் அவன் குருவை போல மாறுவான் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஐந்தாவது சத்தியம், ஐந்தாவது தான் சத்தியம். யோவான் 14:6 நானும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசுவை முழுமையாக அறிய வேண்டுமென்றால் 4 காரியங்களை அறிய வேண்டும்: விசுவாசம், துதி, உபதேசம், சீசர். அப்பொழுதுதான், அதற்கு அடுத்ததுதான் சத்தியம். ஆமென்.